ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி பேக்கரி டேஸ்ட்டில் டீ கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் டீ கேக் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் ரெசிபி போடுங்க யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 1.5 kg அளவுக்கு டீ கேக் ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மெஷர் பண்ணி. நான் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். நான் போடும் போது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். 1.5 kg டீ கேக்கு பார்த்திங்கன்னா 12 eggs நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம க்ரீமு எதுவுமே நம்ம போடாதனால 1.5 kgக்கே வந்து 12 egg தேவைப்படும். நான் வந்து யோக் தனியாக ஒயிட் தனியாக செப்பரேட்டாக தான் எடுத்திருக்கேன். நான் அப்போ தான் இன்னும் நல்லா கேக் வந்து சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். அதனால தான் எக்கை ரெண்டையும் செப்பரேட்டாக பிரித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒயிட்டில் பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலில் 2 மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். 1 மூடி வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணேன். டீ கேக் அப்போ தான் வந்து பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கும் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணால். அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால நான் 1 மூடி மட்டும்தான் நான் அதுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த பவுலில் வந்து எக்கோட ஒயிட் பார்த்திங்கன்னா ஒரு 10% தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அது நல்லா ஒரு 50% அளவுக்கு வர அளவுக்காவது நீங்கள் வந்து 1 to 3 ஸ்பீட் அளவுக்கு கூட நீங்கள் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா ஸ்டிஃப் பீட்டாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகரே அதுக்கு ஆட் பண்ணணும். நான் வந்து 3 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அந்த மெஷரிங் கப் நான் சைடில் கூட கொடுக்குறேன். அந்த மெஷரிங் கப்பில் 3 கப் சுகர் எடுத்திருக்கேன். நான் வந்து பவுடர்லாம் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட் டைமே எல்லா சுகரையும் ஆட் பண்ணக்கூடாது. நான் 2 பேட்சாக வந்து சுகரை பிரித்து தான் வந்து போட்டு நான் பீட் பண்ண போகிறேன். அப்போ தான் நல்லா இதாகும். சுகர் பார்த்திங்கன்னா 50% தான் கரைஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம எக் ஒயிட்டில் மட்டும் தான் இப்போ பீட் பண்ணாலும் 50% தான் வந்து கரைஞ்சிருக்கும். நல்லா ஸ்டிஃப் பீட்ஸாக நீங்கள் அடிக்கணும். நீங்கள் பவுலை வந்து கமுத்துனா கூட அந்த பீட்ஸ் வந்து கீழே விழக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து யோக்கே வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா 12 யோக் இருக்குது. 12 முட்டைக்கு 12 யோக் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுறோம். போட்டு நல்லா பீட் பண்ணிடணும். பீட் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டிஃப் பீட்ஸ் வந்து லைட்டாக வந்து இலகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லிக்விடாக வந்து வரும். இதுதான் வந்து முட்டை ஆட் பண்ணக்கப்புறம் இதாக கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். நீங்கள் பீட் பண்ணவே அப்பப்போ ஸ்க்ரேப்பர் வச்சு சைட்லெல்லாம் எடுத்து விட்டு நான் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்கோட ஸ்மெல் இன்னும் நல்லா அடிக்கும். அதுங்காட்டி தான் இது நல்லா பீட் பண்ணும். சுகர் வந்து நம்ம ஃபுல்லாக கரையிற அளவுக்கு பீட் பண்ணக்கப்புறம் அப்புறம் மைதா ஆட் பண்ணும். நான் மைதா எவ்வளோ எடுத்துருக்கேன், நம்ம காட்டின கப்பில் எவ்வளோ சுகர் 3 கப் சுகர்னால் 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதையும் நான் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு 2-3 பேட்சாக பிரித்து தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒட்டுக்கா மைதா மாவை கொட்டிட்டிங்கன்னா நீங்கள் முட்டை அடித்து மாவு நல்லா பவுன்ஸியாக இருக்கும். அதில் அப்படி சப்பையாயிரும். இப்போ வந்து இது கூட பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணல, கேக் ஜோல் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் பேக்கிங் சோடா எவ்வளோனா பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் பேக்கிங் சோடா. ரொம்பவும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அடிச்சுட்டு ஜஸ்ட் அந்த முட்டையோட மாவு கலக்கிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். ரொம்ப நேரம் அடிக்க வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் வந்து வார்ம் மில்கில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணக்கப்புறம் அதையும் வந்து பேட்டரோட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணும்போது இன்னும் டீ கேக் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இன்னும் நல்லா ரிச்சாகவும் கிடைக்கும். அதுக்காண்டி தான் வந்து மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். மில்க் வந்து அந்த பேட்டரோட மிக்ஸ் ஆனால் போதும். நீங்கள் ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டாம். அது அடித்ததுக்கப்புறமேட்டு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து பேட்டரை பீட் பண்ணிடவே கூடாது. ரொம்ப நேரம் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா கேக் வந்து முருகலான மாதிரி ஆயிடும். பிஸ்கெட்டு குக்கீஸ் மாதிரி ஆயிரும். அதனால் அப்படி மட்டும் பண்ணிடவே கூடாது. எப்பவுமே லாஸ்ட்டாக தான் வந்து ஆயிலை ஆட் பண்ணணும். ஆயில் ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைமில் வந்து டின்னுக்கு வந்து பட்டர் ஷீட்டோ இல்லை மைதா மாவோ வந்து டஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். நான் வந்து ஆயிலும் மைதா மாவும் மட்டும் தான் டஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த டின்னோட சைஸ் வந்து 10 x 10 ஸ்கொயர் தான். இது வந்து 1 to 1.5 கேக் வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட்லாம் பண்ணியிருக்கணும். அவனை நான் வந்து 180 டிகிரி 10 மினிட்ஸில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா டேப் பண்ணி ஹேர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்கணும். உடன் ஸ்டிக்கும் வச்சு மிக்ஸும் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ண அவனை வந்து வச்சுட்டு பேக்கிங் டைம்னு பார்த்திங்கன்னா 180 டிகிரி 1 hour என்னோடய ஓடிஜிக்கு எடுத்தது. ஒரு ஏடிஜி ஒரு மாதிரி. நீங்கள் வெந்ததுக்கப்புறம் ஒரு உடன் ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா அது மாவு வந்து அந்த ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஓகே. இல்லைன்னா இன்னொரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. டின்லேருந்து கேக்கை ரிமூவ் பண்ணும்போது சூடாக வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க. நல்லா வந்து கூல் டவுன் பண்ணக்கப்புறம் தான் வந்து டின்லேருந்து கேக்கை ரிமூவ் பண்ணணும். நீங்கள் ரிமூவ் பண்ணால் வந்து ஏன்னா வந்து டின்னோட கேக் ஒட்டி பிஞ்சு வந்துடும். பர்ஃபெக்டாக வராது. நல்லா கூல் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு பீஸ் போட்டுக்கலாம். இது வந்து 1.5 kgக்கு எனக்கு வந்து 50 பீசஸ் கிட்டே எனக்கு கிடச்சிது. ரொம்பவே சாஃப்டாகவும் வந்துருந்தது. நீங்கள் வந்து கஸ்டமருக்கு நான் கொடுக்கும்போது எப்பவுமே சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா அதில் வந்து மாவு முட்டையோட ஸ்மெல்லாம் வந்து அடிக்கும். அப்படிங்கிறனால கஸ்டமருக்கு கொடுக்கும்போது நான் வந்து சைட்ஸ்லாம் கட் பண்ணிடுவேன். ஆனால் உள்ளார வந்து கேக்கில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. அந்தளவுக்கு நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ்லாம் இருக்குல்லே ஸ்ட்ராங்கான எசன்ஸ் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் தான். நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சுத்தமாக வந்து வராது. பேக்கரி ஸ்டைலில் தான் உங்களுக்கு வந்திருக்கும்.
இதில் பார்த்திங்கன்னா 12 egg ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டுக்குன்னு செய்யும்போது ஒரு 4 egg ஆட் பண்ணி 1 கப் சுகர் 1 கப் மைதா இப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. 4 முட்டைக்கு 1 கப் சுகர் 1 கப் மைதா, 8 முட்டைக்கு 2 கப் சுகர் 2 கப் மைதா. இதுதான் வந்து இதுக்கான மெஷர்மெண்ட்டு. ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்டவங்கெல்லாம். வேறு ஏதாவது வீடியோனாலும் கேளுங்க. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.